வணக்கம். இன்றைய தினம் தானம் தர்மங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பிறர் கேட்டு கொடுப்பது தானம், பிறர் கேட்காமல் அவர் நிலை அறிந்து கொடுப்பது தர்மம். தானம் செய்தால் பாவங்கள் நீங்கும், தர்மம் செய்தால் புண்ணியங்கள் நம்மை வந்து சேரும். இதற்கு அடுத்து என்ன பொருள்களை தானம் செய்தால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அரிசி தானம் செய்தால் முன்ஜென்ம பாவங்கள் நீங்கும். அன்னதானம் செய்தால் கடன் தொல்லை நீங்கும். குடை தானம் செய்தால் குழந்தை எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நாம் படுக்கும் பாயை தானம் செய்தால் அமைதியான மரணம் ஏற்படும். பூக்களை தானம் செய்தால் விரும்பிய வாழ்க்கை அமையும். எள் தானம் செய்தால் பாவை மோச்சனம் கிட்டும். நெய் தானம் செய்தால் நோய்கள் நீங்கும். துணி தானம் செய்தால் ஆயுள் விருத்தி ஏற்படும். மஞ்சள் தானம் செய்தால் மங்களம் உண்டாகும். போர்வையை தானம் செய்தால் கெட்ட கனவுகள், அதனால் வரும் பயம் நீங்கும். தண்ணீர் தானம் செய்தால் மன அமைதி கிடைக்கும். செருப்பு தானம் செய்தால் பெரியோரை அவமதித்த பாவம் போகும் என்பதை தெரிந்து கொண்டோம்.